தமிழ் இலக்கியங்களின் உன்னத செல்வமாக விளங்கும் திருக்குறள் அறம், பொருள், இன்பமாகிய மனித வாழ்வின் 3 அடிப்படை நெறிகளை எடுத்துரைத்து வீடு பேற்றை அடைய வழிகாட்டும் உலக பொதுமறையாக திகழ்கிறது. மட்டக்களப்பு கல்லடி விபுலானந்த அழகியர் கற்கைகள் நிர்வாகத்தில் திருக்குறள் ஆய்வு மாநாடு நடைபெற்றது. அகண்ட தமிழ் உலகத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் கனகசிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆய்வு மாநாட்டில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி, இலங்கை கம்பன் கழக நிறுவனர் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் உள்ளிட்ட பல்துறை அறிஞர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இந்த இரவாத படைப்பின் அழியாத புகழினால் உலகின் பல மொழிகள் இதன் மொழிபெயர்ப்பை பெற்றுக்கொண்டன. கன்ஃபூசியஸ் சொல்லுவார், விண்ணுலகை மறுப்பவர்களுக்கு வழிபடுவதற்கு எதுவுமே இருக்காது. வள்ளுவன் இதை உறுதிப்படுத்துகின்றான். எக்காலத்துக்குமான நடத்த விதியினை திருக்குறள் வழங்குகின்றது. இதனையடுத்து விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாகத்தின் பரிமேலழகர் அரங்கில் ஆய்வரங்க உரைகள் நடைபெற்றன. இந்த புரார்த்தங்களுக்குள்ளே முதன்மையானது தர்மம், அதாவது அறம். மனிதன் தனக்காக மட்டுமல்லாமல் சமூக நலனையும் கருத்தில் கொண்டு மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் தர்மம். மனித வாழ்வினுடைய அடித்தளமாக அறத்தை நிறுவுவதற்கு வள்ளுவர் முற்பட்டிருக்கின்றார். அவை அறம் என்பதுதான் எங்களுக்கு அடிப்படை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுவதாக இந்த அறத்தின்பால் வள்ளுவர் நமக்கு வழிகாட்டி இருப்பது இயல்பாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இலங்கை கம்பன் கழகத்தின் நிறுவனர் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் சிறப்புரையாற்றினார். இந்து சமயத்துக்கு மட்டுமான நூல் தான் என்று கேட்டால் இல்லை, அது மனுக்குலத்துக்கான நூல். அதை புரிந்து கொள்ளுங்கள். திருவள்ளுவரை போல இந்த வருங்காலம் பற்றி சிந்தித்த ஒரு புலவன் கிடையாது. உன்னுடைய மனதாலே, வாக்காலே, உடம்பாலே நீ செய்த ஒவ்வொரு செயலினுடைய பிரதிபலனும் நீயே அனுபவித்தாக வேண்டும். நாம் செய்கிற அறம்தான் ஊழாக மாறுகிறது. ஊழ் என்கின்ற காரணத்தினால்தான் பொருள் இன்பம் வருகிறபடியால் ஊழுக்கு பிறகு பொருளையும் இன்பத்தையும் வைக்க வேண்டும் என்று நினைத்து அமைத்தது தான் திருக்குறள். திருக்குறள் என்ற ஒரு பெரிய அபூர்வ அருமருந்தை நமக்கு ஒரு பெரியவன் தந்துவிட்டு போயிருக்கிறான். அதை உண்ணுங்கள், பயன்பெறுங்கள்.